மக்களை சினிமாட்டிக் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. வண்டி அருமையாக சூப்பராக வீடியோலாம் எடுத்திருந்தோம். பட் நம்ம பேசி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா நம்ம கேரேஜ் செட் ஆகாது. ஏன்னா நிறைய ஆட்டோ போயிட்டே இருக்கும். ஆட்டோவோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பத்தாததுக்கு வரைக்கும் நிறைய ஹார்ன்ஸ் அடிச்சுட்டே இருப்பாங்க, எல்லாம் இருக்கும். அதனால் நம்ம ஏரியாவிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு ஒரு காலி இடத்துல வச்சு சூப்பராக வீடியோ மேக் பண்ணலாம். வாங்க போகலாம். அதுக்காக தான் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ நம்ம கூட கேமராமேனை பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஆர்டிஸ்ட்டு கூட இருக்கார். நானும் அவரும் தான் ஒன்றா போயிட்டுருக்கோம். ஸோ போயிட்டு அப்படியே சூப்பராக இந்த பிஎம்டபிள்யூவை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பக்காவாக அதோட டீட்டெயில்டு வீடியோவை பேசலாம். வாங்க. மக்களே வணக்கம், நான் உங்கள் விஎஸ்கே. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எல்லாருமே அவரோட எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி என்ன ப்ரோ இந்த வண்டியில் ஏகப்பட்ட பிரச்சனை ஆச்சு, நிறைய சோகமெல்லாம் நிறைய போட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோகம்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் எப்போவுமே ஹாப்பியாக தான் இருக்கேன். என்ன நம்ம யூஸ் பண்ணுற பொருளை ஒரு சின்ன சின்ன பிரச்சனை அப்படின்றப்ப அதோட ஒரு சின்ன மன வருத்தத்தோட வெளிப்பாடு தான். மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்ம எப்போவுமே ஹாப்பியாக தான் இருக்கும். ஸோ இந்த வண்டி அல்டிமேட்டாக ரெடி பண்ணி முடிச்சுட்டேன். எனக்கு இப்படி தான் ரெடி பண்ணணும்னு முதலே ஆசை இருந்தது. ஆனால் கொஞ்ச நாள் இடைவேளை தேவைப்பட்டது நம்ம ரெடி பண்ணுறதுக்கு. பட் ஓகே, ஒரு இடத்துல யூஸ் ஆகிட்டு இருந்தது, இப்போ நம்ம கைக்கு வந்துச்சு, நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ யூஸ் பண்ணி பார்த்ததில் உண்மையிலே வண்டி செம்ம சூப்பராக இருக்குது. அதுக்கு என்னென்னலாம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், அந்தளவுக்கு என்ன சொல்கிறது, ஒர்க்குனா அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்கோம். அதான் உண்மை. நிறைய விஷயம் பார்த்து ஒன்று ஒன்றா பண்ணியிருக்கோம். முதல்ல நாங்கள் வண்டி ஓட்டுறப்ப எங்களுக்கு வந்த ஒரு பெரிய பிரச்சனைனா ராட்டிங் நாய்ஸு. இந்த மேலே டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஷேக் ஆகிறது. ஒரு சில பாட்டெல்லாம் வந்து உடஞ்சி போயிட்டு இருந்தது. ஸ்க்ரூ தனியாக இருக்கும், பாடி பார்ட் தனியாக இருக்கும். இதெல்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். சரி ஒன்று ஒன்றா ரெடி பண்ணலாமல் பார்த்தோம். ஒன்று ஒன்றா ரெடி பண்ணால் டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்தம் மொத்தமாக பிரிச்சுட்டோம். பேக்கில் 1 2 3 4, தென் வந்து ஹேண்டில் பார் 5, ஃப்ரண்ட்டு ஹெட்லைட்லேருந்து எல்லாமே தனியாக பிரித்து எடுத்துட்டோம். 2 வீலும் என்ஜினை மட்டும் விட்டுட்டு இது எல்லாத்தையும் பிரித்து எடுத்து கம்ப்ளீட்டாக நச்சுன்னு ரெடி பண்ணியிருக்கோம். அப்படி என்னென்ன பண்ணியிருக்கோம், இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து உட்கார்றப்போ இங்கே 2 ஜாயிண்ட் வரும். அந்த 2 ஸ்க்ரூ வந்து உடஞ்சதால் அதை பக்காவாக ஃபைபர் மோல்ட் பண்ணி இதையும் அதேமாதிரி டேங்க்கு 2 பக்கம் இருக்கிறதும் சென்டர் பீஸ் எல்லாமே ஃபைபர் மோல்ட் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருந்துட்டு கோடெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக பட்டியெல்லாம் பார்த்து நீட்டாக ரெடி பண்ணி ரெட் கலரில் இருந்ததை நாங்கள் பிளாக் கலரில் மாற்றிக்கிட்டோம். ஏன்னா ரெட்டு வந்து அவ்வளோ நல்லா இல்லை பார்க்குறதுக்கு, வண்டி ஒரு மாதிரியாக இருந்தது. அதனால் ரெட்டை வந்து பிளாக் கலரை மாற்றிட்டு இந்த க்ரே கலரில் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம் கலரில். ஸோ இந்த க்ரேவும் அதே மாதிரி பேக்கில் பார்த்திங்கன்னா சில்வர் கொஞ்சம் என்ன அது டார்க்காக இருக்கும், நம்ம அதை லைட்டாக ஆக்கிட்டு அந்த சில்வரையும் பார்த்திங்கன்னா சூப்பராக ஆகிட்டோம். இப்போ அவுட்லுக் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு விஷயமாக பார்த்து பண்ணதில் இப்போ அவுட்லுக் எந்த அளவுக்கு பக்கவாக இருக்குன்னா அது நம்ம அந்தளவுக்கு வேலை செஞ்சுருக்கோன்னு அர்த்தம். ஸோ செஞ்சதெல்லாம் பார்த்துட்டிங்களா. பிளாக்கு இந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்களா, பிளாக்குக்கு மேலே க்ரே அழகாக இந்த எல்லோ லைன் போட்டு ஒட்டியிருக்கோம். அது உண்மையிலேயே இவ்வளோ வேலை பண்ணதுலேயே ஒரு பயங்கரமான வேலை அப்படின்னு சொல்லலாம். முடிச்சிச்சு ஜிஎஸ் அந்த ஸ்டிக்கர் வந்து சரி எல்லாம் முடிச்சிட்டுமே, ஏன் அந்த ஸ்டிக்கர் ஓட்டாமல் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடி போய்ட்டு கடை நான் ஸ்டிக்கர் மட்டும் அடிச்சு எடுத்துகிட்டு வந்தோடனே வண்டியை மொத்தம் புதுசாகிடுச்சு. ஸோ அலாய் வீல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிளாக் தான், கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ்லாம் இருந்தது, அப்படியே லைட்டாக சின்னதாக டச்சப் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இந்த வண்டி கீழே வந்தால் ஒன்றும் ஆகக்கூடாது, டேமேஜே ஆகக்கூடாது அப்படின்னா அதுக்கு கிராஷ் கார்டு வேணும். ஸோ கிராஷ் கார்டும் பார்த்தீங்கன்னா யூஸ்டு ஒன்று வாங்கி அழகாக ஸ்க்ரப் பண்ணி அது பவுடர் கொட்டு கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து சில்வர் அடிச்சிருக்கோம். சில்வர் அடிச்சு கிளியர் போட்டு கொடுத்தோடனே இது பார்க்குறது கிராஷ் கார்டு அந்தளவுக்கு சூப்பராகிடுச்சு. பக்கா மேட்ரு ஹெட்லைட்டு. ஸோ நம்ம இந்த மாடலில் ஓல்டு மாடலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இது ஆலோஜன் தான் இருக்கும். வந்து வித் டிஆர்எல்லோட இங்கே வர உள்ள பிஎம்டபிள்யூன்னு போட்டிருக்கா, சூப்பராக இருக்குல்ல. இந்த வந்து இதுவும் ஓல்டு தான், நியூ கிடையாது. அது பழைய மார்க்கெட்டை தான் வாங்கி ஒன்று ரெடி பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமாக பார்த்து பண்ணதில் ஒரு அவுட்லுக் சூப்பராக இருக்குது. ஸோ டாப் பாக்ஸ், இந்த டாப் பாக்ஸ் ஏன் இப்போ போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம அட்வென்ச்சர் லுக் இருக்கிறப்போ சூப்பராக இருக்கும் வண்டி. அட் த சேம் டைம் நம்ம டூரிங் பண்ணுறதுக்காக தான் நிறைய பேர் இந்த வண்டியை பயன்படுத்துகிறோம். அந்த டூரிங் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா டாப் பாக்ஸ் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு டாப் பாக்ஸும் போட்டு அதுக்கு கீழே டாப் பாக்ஸ் பிளேட்லாம் வச்சு அதுவும் பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். எக்ஸாஸ்ட் அப்பா சூடாக இருக்குது, கையை வச்சு காட்ட பார்த்தா கை வச்சுட்டேன்.
ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா கழட்டிட்டு ஹீட் ரெசிஸ்டர் பெயிண்ட் அடிச்சுக்கும். ஏன்னா எக்ஸாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வெறுமனே பெயிண்ட் அடிச்சா அது சீக்கிரமாக போயிடும். அதனால் ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி எடுத்து ஹீட் ரெசிஸ்டர் பெயிண்ட் பண்ணி இந்த நிக்கல் கோட்டிங் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஒரு மாதிரி பழுப்பு நிறத்தில் மாறிச்சு, அதாவது எல்லோ ஷேடில் மாறிச்சு. அதையும் வந்து பக்காவாக க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஸோ இன்ஜனு இதெல்லாம் டீட்டெயிலிங்காக பக்காவாக நம்ம எப்போவுமே பாலிஷ் போடுற மாதிரி டீட்டெயில் பண்ணி ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணி அதை சூப்பராகிட்டோம். இன்ஜினில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினில் கிடையாது, பட் ஆனால் இன்ஜின் பார்ட்டு கைட்னா தான் அதை மாட்ட முடியும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா கியர் லிவர். ஃபஸ்ட் கியர் போடுவோம் கரெக்டாக இருக்கும், செகண்ட் கியர் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸ்டக் ஆகிடும். திருப்பி நம்ம அந்த லிவரு கீழே தள்ளி திருப்பி 3வது வாட்டி கியர் போடணும். அது கியர் போடுறது அதை ட்ரைனிங் எடுக்கிறதுக்கே ஒரு 2-3 நாள் ஆச்சு. வண்டி ஓட்டி எப்படி கியர் போடுறது, என்னடா போட்டால் நின்றுது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தோம், சரி கேட்டுக்கிட்டே மேனேஜ் பண்ணி ஓட்டுறது அவ்வளோ சரி வராதுன்னு சொல்லிட்டு யோசிக்காமல் அழகாக ஆர்டர் போட்டு கியர் லிவரு, அதுக்கு கூட ஒரு டென்ஷன் ஸ்ப்ரிங் ஒன்று வரும். அது தென் இதை மாற்றுறப்போ ஒரு ஆயில் சீல் மாற்றுறப்போ கண்டிப்பாக இது கேஸெல்லாம் கட்டினா ஆயிலு இப்படியே சேர்ந்து அதுக்கே ஒரு 13,000 ரூபா துண்டாக எகிரிடுச்சு. பிஎம்டபிள்யூவில் விட்டுருந்தா நாங்கள் நாஸ்தியாக போயிருப்போம், கண்டமாக இருக்கும். ஏன்னா எஸ்டிமேட்டும் வச்சுருக்கேன் பிஎம்டபிள்யூவில் கொடுத்து எவ்வளோ செலவாகும்னு சொல்லிட்டு. அவங்க கொடுத்தது மொத்தம் ஒரு 46,000 கொடுத்தாங்க. நம்மளால் தாங்க முடியாது. ஸோ 46,000 அந்த செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்டிங்கு இதெல்லாம் பண்ணோன்னா இந்த வண்டியை நான் வந்து சேலுக்காக தான் வாங்கினேன். நான் வச்சுக்கிறேன்னா நான் என்ன வேணால் செலவு பண்ணுறேன். நம்ம வர்சஸ் வெள்ளச்சும் சரி நம்மகிட்ட யோசனை இன்னமும் இருக்குது, அதை பண்ணிட்டு தான் இருக்கும். நம்ம வச்சுக்கிற வண்டியாக இருந்தால் எவ்வளோ வேணால் செலவு பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒருத்தர் கொடுக்க போகிறது லிமிட்டடாக செலவு பண்ணி கொடுத்துட்டுனா பிரச்சனை இல்லை. 1 லட்ச ரூபா செலவு பண்ணி வண்டி 3 லட்ச ரூபா கேட்டால் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் என்ன தேவை இருக்கோ அதை மட்டும் பண்ணி வண்டி லுக்கு அழகாக வைக்கிட்டேன். பட் இப்போ கியர் வந்து செம்ம சாஃப்டாக இருக்குது, சூப்பராக. நேற்று ஈசிஆர் வரைக்கும் போயிட்டு வந்தோம், செம்மையாக இருந்துச்சு. நான் வந்து போகிறப்போ நம்ம வெள்ளச்சி எடுத்துகிட்டு போனேன், வர்றப்போ நம்ம நண்பர்கிட்ட கொடுத்துட்டு இந்த வண்டி ஓட்டிட்டு வந்தேன். நம்ம வண்டி ஓட்டுறதுல அவருக்கு பயங்கர குஷி, இந்த வண்டி ஓட்டுறதுல எனக்கு செம்ம குஷி. ஏன்னா இந்த வண்டி முதல்ல ஓட்டுறப்ப எனக்கு அந்த அளவுக்கு சரியாக பிடிக்கல. ஒரு மாதிரி கரன்னு பாடி வைப்ரேஷன் நிறைய இருந்தாலும் வண்டி ஓட்ட பிடிக்காது. இப்போ எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. அடித்து பின்னி எடுத்த 130 வரைக்கும் போனேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. மற்றபடி டயர் ஆல்ரெடி ஸ்டாக் டயர் தான். வண்டி இப்போ ஓட்டுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. முக்கியமான மேட்ரு டயர் நல்லா இருந்தால் தான் வண்டி ஓட்ட முடியும். ஃப்ரண்ட் டயர் ஓகே, பேக் டயர் வந்து கொஞ்சம் பாதி தேஞ்சிருக்கு. இன்னும் கூட ஸ்மூத்தாக வச்சுருக்கணும் அப்படின்னா நம்ம பண்ணலாம். மேபி நம்மக்கிட்ட வந்து வாங்குறவர் மாற்றிப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு உண்டான டயர் கிடையாது, அது வேறு வண்டியோட டயரு. டியூப் போட்டிருக்கு. இது வந்து டியூப்லெஸ் டயர் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது வந்து ரியர் டயரு, இது வந்து ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கு. பட் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை வச்சு ரெகுலராக யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தா பண்ண முடியாது. ஏன்னா பர்ஃபார்ம் பண்ணுறப்போ லைட்டாக ஒரு அந்த என்ன சொல்கிறது வாப்லிங் இருக்கும். நம்ம ஸ்ட்ரெச்சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மழையில் காட்டி கொடுத்துரும். இன்னும் சொன்னோம்னா மழையில் பக்காவாக காமிச்சிடுறது பிரச்சனை வந்து. பட் ஆனால் வண்டி ஓட்டலாம், அந்த டயர் நல்லா தான் இருக்குது. என்ன சொல்லிட்டோம், ஹெட்லைட்டு இந்த இண்டிகேட்டர் போட்டு காமிச்சிருங்க. இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஆஃப்டர் மார்க்கெட் இண்டிகேட்டர் 4 எடுத்து போட்டிருந்தது, அது எதுவுமே ஒர்க் ஆகலை. அப்புறம் எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு வச்சு அதெல்லாம் கொஞ்சம் ஒயரிங்லாம் பக்காவாக பண்ணிவிட்டு இந்த இண்டிகேட்டர் செட் ஆஃப் 4 பிஎம்டபிள்யூ ஒரிஜினல் வருது. ஒரு ஸ்க்ராப் வெஹிக்கிள் இருந்தது, அவங்கள்ட்ட கேட்டு ரிக்வஸ்ட் பண்ணி ஒரு 50% காசு கொடுத்து இதையும் வாங்கி பக்கா போட்டோம். கிராஷ் கார்டு போட்டிருக்கோம், அட்வென்ச்சர் மாடல். அப்போ இன்னும் சூப்பராக இருக்குன்னா இன்னும் நல்லா இருக்கணும். நம்மளுக்கு பார்க்கலாம் இல்லாமல் ஓட்ட பிடிக்காது. பார்க்கலாம் வேறு மாதிரி இருக்கும். பார்க்கலாம் பின்னாடி உள்ளது பிளிங்கர் எல்லோ மட்டும் வரும், ஒயிட் வரும், தென் வந்து இந்த பிளிங்காக வருது. எல்லா டைப்பில் இருக்க மாதிரி எஸ்ஹெச்சியில் சூப்பராக ஒரு பார்க்கலாம் பக்கா வாங்கி போட்டோம். ஸோ இங்கே பாருங்கள் எமர்ஜென்சி லேம்ப் மாதிரி எரிஞ்சிட்டே இருக்கும். இது சிங்கிள், இது பாருங்கள் பார்க்கலாம் சூப்பராக இருக்குல்ல பக்கா. இது நைட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல விசிபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த ஹெட்லைட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை பீம் மட்டும் ஏரியா, லோ பீம் எரியாது. காரணம் அது வந்து போர்ட் லைட்டு நம்மளால் பெருசாக எவ்வளோ தான் மாடிஃபை பண்ணாலும் அந்த போர்ட் லைட்டை வந்து அந்த மாதிரி மாற்ற முடியாது. அது ECU கனெக்டட் அப்படின்றதால நம்மளால் பண்ண முடியல. ஹை பீம் மட்டும் எரிஞ்சால் போதும், லோ பீம் வந்து நம்ம ஃபாக் லாம்பில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுவும் முடிச்சிட்டோம். ஸோ அது இல்லாமல் அட்வென்ச்சர் மாடல் அப்படின்றதால இப்போதைக்கு ஒரே ஒரு இது மட்டும் பார் மட்டும் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், நேற்று அமேசானில் ஆர்டர் போட்டு இந்த கிளாம்ப் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ நம்ம பொதுவாக வண்டி ஓட்டுறப்போ மேப் பார்க்கணும் அப்படின்னா மொபைல் எங்கே ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு மொபைல் எங்கே வச்சுட்டோம் அப்படின்னா மேப் பார்த்துட்டு ஓட்டுறதுக்கும் சரி, நாம் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா அதுலேயும் பார்த்துக்கலாம். ஒரு வேளை ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படியே பைக்கில் உட்காந்துட்டே டிவி பார்க்கணும், வீடியோ பார்க்கணும் கூட நம்ம மொபைல்லையே பார்த்துக்கலாம். அதுக்குண்டான ஹோல்டர் சூப்பராக இருக்குது. ஸோ மக்களே, இந்த வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீ கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன விஷயம், இந்த பக்கம் லோகோ மட்டும் காட்டுறேன். இது லோகோ நான் ஆர்டர் போட்டிருக்கேன், அது எப்போ வரும்னு தெரியல.
இந்த லோகோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சுல்ல, ரைட் சைடில் சேஃப்டிக்கு. அது மட்டும் அமேசானில் வேறு எங்கன்னா கிடைக்குதான்னு பார்த்து ஆர்டர் போடணும். இன்னும் ஆர்டர் போடல, ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், நேற்று தான் உட்காந்து போட்டேன். ஓகே, வந்துடும். இன்னும் 1 or 2 டேஸில் வந்துடும். வந்துருச்சுன்னா அதுவும் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த வண்டி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் சேலுக்காகன்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக சேல் தான் பண்ண போகிறேன். அநேகமாக இது இன்னும் 1 or 2 டேஸில் மட்டும் வந்து சேல் ஆகிடும். அது யாருக்கிட்ட சேல் பண்ண போகிறேன் அப்படின்றத யூடியூப்பில் சொல்லுவேன்னான்னு தெரில. ஏன்னா இதுக்கே நம்மளுக்கு வீடியோ எடுக்க சுத்தமாக டைம் இல்லை. கேரேஜ்லேருந்து ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் பண்ணி தான் ஒரு வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போது நம்ம இந்த வண்டி சேல் பண்ணுற மற்ற விஷயம் பார்த்திங்கன்னா, நான் இன்ஸ்டாவில் வீடியோ போடுறேன். இன்ஸ்டாவில் பார்த்துக்குங்க மக்களே. நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோ போட்டிருப்பேன் மன வருத்தப்படுற மாதிரி. அது நெகட்டிவாக வந்து யாரை பற்றியும் தப்பாக சொல்லணுன்ற எண்ணெல்லாம் எனக்கு கிடையாது. எல்லாமே நட்பு தான். எல்லோரும் ஒன்றா இருக்கணும், நல்லதே பேசி நல்லதே பழகும். ஏன்னா இந்த யூடியூப் சமாச்சாரம்லாம் எப்படின்னா, சோஷியல் மீடியா பார்த்திங்கன்னா யாரையாவது நம்ம ஒரு ஆங்கிளில் சொல்லியிருப்போம், அவங்க ஒரு ஆங்கிளில் அவங்க ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறாங்க. கடைசியில் நாம் ஒரு குழந்தையாக மாறிடுறோம். குழந்தையாக இருக்கிறது நல்லது தானே. ஏன்னா மெச்சூரிட்டி ஏஜ் காட்டி எல்லோரும் மேலே கோவப்படுறதுக்கு நான் குழந்தையாகவே இருந்துட்டு போயிடுறேன். ஏன்னா நம்மளை அப்படி தான் சொன்னாங்க. அவர் குழந்தை மாதிரிங்க, அவருக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது, தெரியாமல் பேசியிருப்பாருன்னு. நல்லது தான், தெரியாமல் பேசுகிற மாதிரி இருக்கட்டும். சரி, இந்த வீடியோத்தோட என் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த வருஷமாக தான் செய்வோம், அது குறிப்பிட்ட நாள்லேயே பக்காவாக முடிச்சிடுவோம். பக்காவாக முடிச்சிட்டோம். இந்த வண்டியை பற்றி நான் உங்கள் மேலான கருத்துக்களை கண்டிப்பாக நான் எதிர்பார்ப்பேன். இந்த மாதிரி நீங்கள் வண்டி பைக்கெல்லாம் ரெடி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் நீங்கள் தாராளமாக நம்மக்கிட்ட வரலாம். நம்மக்கிட்ட கேரேஜும் இருக்குது, பைக் இதுன்னு தனியாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். அங்கே கொடுத்து மற்ற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ஃபைனல் நான் டச் கொடுத்து இந்த மாதிரி சூப்பராக பண்ணி நம்மகிட்ட பக்காவாக ஹேண்டில் பண்ணுவேன்.